வணக்கம் நண்பர்களே, தயவு செய்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ ஒரு பொழுதுபோக்குக்காக எடுத்த வீடியோ கிடையாது. இது கடலில் காணாமல் போன மகனை தேடி ஒரு தாய் தந்தையோட கண்ணீருடைய கதை இது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்குற இந்த நபருடைய பெயர் கோபியான. இவர் திருச்சியில் சேர்ந்தவர். திருச்சியில் திருவெரும்புங்கிற இடத்துல இருந்து இவர் வேலைக்காக ஓமன் மஸ்கட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் என்ன வேலை பார்த்தாருன்னா ஒரு ஷிப்பில் செஃப்பாக, அதாவது ஒரு குக்கிங் வேலை பார்த்துருக்காப்புல. அந்த குக்கிங் வேலைக்காண்டி பார்க்க வந்தவர் கடல் மேலே அவங்க தென்னாப்பிரிக்காண்டி அந்த கப்பல் கிளம்பும்போது கப்பலில் ஃபயர் ஆகி இவர் மிஸ் ஆகிட்டார். இவரோடு சேர்ந்து மொத்தம் 12 பேர் போனது. இவங்க எங்கேருந்து கிளம்பியிருக்காங்கன்னா சினாஸுங்கிற போட்டிலேருந்து கிளம்பியிருக்காங்க. இங்கே இருந்து தான் சரக்குகளை ஏற்றி தென்னாப்பிரிக்கா போயிருக்காங்க. போகிற வழியில் அவங்களுடைய கப்பலுடைய இன்ஜின் ரூமில் தீ பிடிச்சி வந்துருக்குங்க. முதல்ல ஆரம்பத்தில் மெதுவாக இருந்தது, பின்னாடி அவங்க இறங்கி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான ஃபயர் ஆகிட்டு. ஏன்னா அவங்க டீசல் டேங்க்லேருந்து எல்லாமே இருக்கிறதுனால அந்த கப்பலில் உள்ளே இறங்கி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான புகை மூட்டமும் தீயும் உண்டான உடனே இவங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டேன்னு இருக்காங்கன்னா பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி போல் ஃபோனில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அவங்கவுங்க ஊர்களுக்கு அந்த கப்பலில் வேலை பார்த்த 12 பேர் ஃபோனில் சொல்லும்போது இதில் தேடப்பட்டு வர இந்த கோபின்னு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி போல் அவங்க அப்பாட்டே அம்மாவுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கப்பலில் தீப்பிடிச்செறிய மாதிரி ஃபோனில் பேசியிருக்காங்க. மறுபடியும் காலையில் ஒரு 9ஆம் தேதி போல் வீடியோ காலில் பேசியிருக்காங்க. கப்பல் தீப்பிடிக்கிறது நேரடியாகவே காட்டியிருக்காங்க. மறுநாள் கப்பல் தொடர்பு கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் கப்பலில் இருந்த 12 பேரில் 13 பேர் நல்லா இருக்கோம், உங்கள் மகன் மட்டும் கப்பலில் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பதறி போய் விசாரித்து பார்க்கும்போது தான் அந்த கப்பல் தீப்பிடிச்சி கப்பல் மூழ்கி இருந்திருக்கு. அதில் மற்ற 11 பேர் தப்பிச்சிட்டாங்க. இன்னும் இவரை மட்டும் காணும். எல்லாருக்குமே லைவ் ஜாக்கெட்டு போட்டுருந்துருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் அந்த கப்பல் மிஸ் ஆகிட்டார். உதவிக்கு கோஸ்ட் கார்ட்லேருந்து நல்லா தேடி பார்த்துருக்காங்க. 2 நாள் 3 நாள் தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் அவர் கிடைக்கல. ஆனால் எல்லாருக்கும் லைவ் ஜாக்கெட் இருந்திருக்கு, இவருக்கும் லைவ் ஜாக்கெட் தான் போட்டிருந்துருக்காரு. அதனால் இவர் எப்படி மிஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய தாய் அப்போ ஏன்னா அவங்க தாய் தகப்பனுக்கு இவர் ஒரே பிள்ளை. இவருடைய அம்மா பேர் இந்திராணி, இவங்க அப்பா பேர் காமராஜ். இவங்களுக்கு 2 பேர் தான், ஒரு மகளும் ஒரு மகனும். இவர் தான் மூத்தவர். இவரை வச்சு தான் அவங்க குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணுங்கிற மாதிரி தான் மஸ்கட்டு தொழில் கடிப்பு இருந்திருக்காங்க. இப்படி வந்த இடத்துல இவர் இந்த மாதிரி ஃபயரில் சிக்கி மற்ற 11 பேரும் பொழைச்சிட்டாங்க. ஆனால் இவர் என்ன ஆனார், எப்படி போனாருமே தெரியல. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. இவங்க சமீபத்தில் என்னை ஃபேஸ்புக்கில் கான்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஓமனில் தொழில் செஞ்சுருக்கீங்க, உங்கள் வீடியோலாம் பார்த்தோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உதவி செய்யுங்க, என் மகன் எங்கேயாவது ஒரு இடத்துல உசுரோடத்தான் இருப்பார், ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஈரான் பிரச்சனைனால மற்ற இடத்துல தேடி பார்க்க மாட்டேங்காங்க போல், இவர் எங்கே இருக்கார் என்னன்னு தெரியல. இவர் நேராக துக்கம் ஹார்பர்லேருந்து ஒரு 50 நாட்டுகள் விலங்க தான் இந்த கப்பல் தாழ்ந்துருக்கு. அதனால் இவர் அந்த ஏரியாவில் தொழில் செய்கிற ஏதாவது ஒரு போட்லேயோ ஏதாவது ஒரு படகுலையோ ஸ்பீடு போட்லேயோ இவர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நம்புகிறாங்க. இவரை பற்றி தகவல் தெரிஞ்சால் மறக்காமல் நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. நான் என்னால் ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு யோசித்து அவங்க அனுப்புகிற இந்த மெசேஜ், இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் தொழில் பார்த்த அந்த ஓமன் துக்கும் துறைமுகத்துக்கு அனுப்பி விட்ருக்கேன். அங்கே இருக்கிற நண்பர்களுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உயிரோடு இருந்தால் இந்த குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அவங்களும் ஒரு மனநிமையோடு இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாளைக்கு கிட்டத்தட்ட இப்போவும் ஒரு 4-5 மாதம் ஓடி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் எக்ஸ்ட்ரா ஆகிருச்சு. 2 மாதமும் அவங்க தேடிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய வழி அவங்களுக்கு தான் தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த நண்பர் ஏதாவது ஒரு இடத்துல அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால் அந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை அனுப்புன அந்த பெற்றோருக்கு இந்த புள்ள கிடைக்கிறதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. மேற்கொண்டு அடையாளத்துக்கு இவர் கையில் கோபின்னு பச்சை ஊற்றிருப்பார்.